வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 4/28 பல்கிங் சீரி. தொண்டை லைட்டா கவனா மாதிரி இருக்கும் போதே தெரியும் தொண்டை கதை முடிஞ்சு அப்படின்னு. ஐஸ் கண்டறவையா இருந்தாலும் பரவாயில்ல, வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட உட்காந்துட்டேன். காலையில எந்திரிக்கும் போது இரும்பலோட தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சு முடிச்சுட்டு எப்பயும் போல டெய்லி ரொட்டீன் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு பல்லு விலைக்கு முடிச்சிட்டேன். பல்லு விலைக்கு முடிச்ச உடனே காப்பி கடையில ஒரு காப்பி குடிக்க கிளம்பிட்டேன். உட்காந்து காப்பி குடிச்சிட்டு இருக்கேன். ஒரு 2 தாத்தா வந்து ஜாலியா உட்காந்து ஹோல்சமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. 3வது ஜாயின் பண்ணாரு. அவரும் பேசி முடிச்சு எந்திரிச்சு போயிட்டு பட் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டே ரூமுக்கு வந்து முட்டையெல்லாம் வேக வச்சுட்டேன். அப்படியே மாத்தி மாத்தி ஜன்னல்ல நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சம் நாள்லாம் போயிடுச்சு. 3 நாள் காலேஜ் போனதுனால 4வது நாள் டிமிக்கி கொடுத்துட்டேன். அப்புறம் நம்ம மனோஜூரை பாருங்க, பயங்கர சயின்டிஸ்ட் தனமா வந்து தலை வலிக்கும் போது அப்பப்போ இழுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைலத்தை அப்படியே வந்து கட்டி தொங்க விட்டு வச்சிருக்கு. அப்படியே அவரோட பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் என்ன சொன்னா, முடிவெட்ட போலான்னு சொன்னாரு. சரி முடிவெட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேருமே கிளம்பிட்டோம். பைக் எடுத்துட்டு போயிட்டு விட்டுட்டுன்னு வந்து முடியெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டோம். வந்துட்டு திரும்பவும் வந்து தட்டு ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். தட்டு ஒன்று வாங்கிட்டு அப்படியே டீ ஒன்று குடிச்சோம். நான்லாம் வந்து பொங்கல் போட்டியில போயிட்டு கலந்துட்டு ஃப்ரீயா தட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க எல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருந்தாரு. சரி ப்ரோ, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்து பேசிட்டு அப்படியே வந்து அரிசி முடியெல்லாம் பிரிச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அரிசி பக்காவா வந்துருச்சு நண்பர்களே. அப்படியே அவங்களும் வந்து சாப்பாடு வெளில இருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரூம்லயே உட்காந்து சாப்பிட்டு பக்காவா முடிச்சிட்டோம். அப்படியே கேம்லாம் விளையாட்டு அப்படியே ஒரு ஈவினிங் போல ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிய அப்படியே வந்து என்ன பண்ணிட்டேன், கிரேட்டின்லாம் அடிச்சு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். உள்ள போகும்போது எப்பயும் போல ஃபயரா இருந்துச்சு ஜிம்மு. அப்படியே சரி பைசப் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்குள்ள நைட் ஆயிடுச்சு. எப்பவும் போல அதே கடையில பால் பாக்கெட்டை வாங்கிட்டு வரும்போது அந்த குட்டி குழந்தைகளை பார்த்தேன். அப்படியே அவங்களை பார்த்துட்டு ரூமுக்குலாம் வந்து சமைக்கிற வேலையில இறங்கிட்டேன். நார்மலான ஓட்மீல் தான். ஓட்மீல் சமைச்சு சாப்பிட்டு படுக்கலாம் தான் நினைச்சேன். பட் இருந்தாலும் எடிட்டிங் வேலை இருந்தால வந்து எடிட்டிங் வேலையில உட்காந்துட்டேன். எப்பவும் போல எடிட்டிங் வேலையெல்லாம் முடிச்சு தூங்க 11 மணிக்கு மேல ஆயிடுச்சு. அவ்வளவுதான் நண்பர்களே, பாய். அப்புறம் நிலைத்தன்மையோட இருங்க.